கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் பிலிப்பியர் 2:12. நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அன்புக்குரியவர்களே, தான் சம்பாதித்த சபைக்கு ஆலோசனையாக, அங்கிருக்கிற விசுவாச பெருமக்களுக்கு ஆலோசனையாக மிக முக்கியமான ஒன்றை பவுல் அறிவிக்கின்றார். என்ன தெரியுமா? மிகுந்த பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு கடைசி வரைக்கும் நிறைவேறி முடிக்கப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுங்கள். வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்பது ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு ஆண்டில் முடிந்து போவது அல்ல. உலகம் முடியும் வரைக்கும், நம்முடைய ஜீவன் இறைக்கும் வரைக்கும் இந்த ரட்சிப்பு நிறைவேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் பிரயாசப்பட்டால் மாத்திரமே அந்த பரலோக கானானில் பங்காளிகளாக முடியும். எனவே நம் ரட்சிப்பை குறித்த அக்கறை மிக அவசியம். மிகுந்த பயம் நமக்கு தேவை, நடுக்கம் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் தெய்வீக பயத்தோடும் தெய்வீக நடுக்கத்தோடும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ரட்சிப்பை நமக்கு தந்த தேவன் நம்மில் மகிழ்கிறார். அந்த ரட்சிப்பை வெற்றியோடு பூர்த்தியாக்கும்படியான கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். பூரணமாய் ஜெயத்தோடு ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நீர் தந்த ரட்சிப்பை நாங்கள் நிறைவேற்றும்படியாய், முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ளும்படியாய் நடுக்கத்தோடும் பிரயாசத்தோடும்